ஹாய் ஆல், வெல்கம் டு தமிழ் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஆல்ரெடி துபாய் vlog போட்டிருந்தோம் பார்ட் 1. இது வந்து டே 2. டே 2ல் என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, துபாய் போய் இறங்கினதுமே அங்கேருந்து நாங்கள் வந்து அபுதாபி ட்ராவல் பண்ணோம். அபுதாபி எப்படி ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா, அங்கே துபாயிலே ஃப்ரீயாக கொண்டு போய் நம்மளை அபுதாபியில் விட்டுருவாங்க. ஒரு பஸ் சூப்பராக இருந்தது. பஸ் ரொம்ப சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருந்தது. சாரி, என்னால் அந்த பஸ்ஸை வீடியோவில் எடுக்க முடியல. இருந்த எக்ஸைட்மெண்ட்டில் அது எடுக்கணும்னு தோணலை. போய் ஏறி உட்காரணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி போய் உட்காந்தாச்சு. பஸ்ஸில் யாருமே இல்லை, நாங்கள் 3 பேர் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு டிரைவர், அப்புறம் இன்னும் ஒரே ஒரு பேசஞ்சர் மட்டும் இருந்தாங்க. பஸ்ஸு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. பட் நம்மளை கொண்டு போய் அபுதாபியில் ட்ராப் பண்ணுறாங்க. இதுக்கும் எந்த டிக்கெட் ஃபேர் எதுவுமே கிடையாது. பஸ்ஸில் போனனால வியூ ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல பெரிய விண்டோ இல்லையா, ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. எங்கே பார்த்தாலும் ஒரே ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸ் தாங்க. பில்டிங் எல்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது. அப்படியே ஆஸ்ட்ரக்காக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் நாங்கள் போகிற வழியில் ஃப்ரேம் பார்த்தோம். ஃப்ரேம்னு ஒரு பில்டிங் இருக்கு இல்லையா, அது பார்த்தோம். அதுக்கெல்லாம் போயிருந்தோம். அந்த வீடியோஸும் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நாங்கள் ஒரே ஒரு இடத்துக்கு தான் போகல, மியூசியம் ஆஃப் ஃப்யூச்சர் தான் போகல. ஏன்னா அங்கே டிக்கெட் எங்களுக்கு கிடைக்கல. லைக் அதுக்கு நம்ம போய் விசிட் பண்ணணும் அப்படின்னா, பார்க்கணுன்னா 1 month பிஃபோரே நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். இது எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த ஒரு பிளேஸ் மட்டும் எங்களால் போய் பார்க்க முடியல. ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் போனால் கண்டிப்பாக இது போய் பார்க்கணும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குமாமா. அண்ட் அதுக்கப்புறம் போகிற வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா பூஜ் கலீஃபா அங்கங்கே தெரிஞ்சுது. இதுலேயே இந்த வீடியோலேயே கடைசியாக வருவாங்க, அவங்களும் வருவாங்க பாருங்கள். பார்த்தாலே அப்படியே நம்மளுக்கு பார்க்கும்போதே அவ்வளோ நல்லா இருக்குங்க. எப்படி இப்படி யோசிக்கிறாங்க, எப்படி இப்படி கட்டுறாங்க. ஆனால் துபாயில் நிஜமாக கரண்ட் பயங்கரமாக ஆகுங்க. லைட்ஸு தான், நைட் நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரே லைட்டு அப்படி தான் இருக்கும். அப்படியே செம்மையாக இருக்கும். நீங்கள் வெளியில் நைட் போனீங்க அப்படின்னா ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும். அண்ட் இதுதான் நாங்கள் அபுதாபியில் தங்கியிருந்த ஹோட்டல். இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் வந்து நான் ஸ்டே பண்ணதில்லை. லைக் இவ்வளோ பெரிய பில்டிங்கில் நாங்கள் இருந்தது வந்து 19th ஃப்ளோருன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் சென்னையில் இருக்கேன். பட் நான் இவ்வளோ ஹைட்லலாம் போயிட்டு நான் ஸ்டே பண்ணது கிடையாது. ஸோ எனக்கு இது ரொம்ப நல்லா இருந்தது. என் பையன் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ அன்றைக்கி வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, ஸோ ரொம்ப டயர்டாக இருந்தது. இங்கே வந்து இந்த ஹோட்டல் பக்கத்துலேயே எல்லாமே இருந்தது. லைக் ஃபுல்லாக நம்மளோட அபுதாபி வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபாரின் கண்ட்ரி மாதிரியே தெரியலங்க. எங்கே திரும்பினாலும் தமிழ் ஆளுங்க இல்லை மலையாளிஸ் தான் இருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. பக்கத்துலேயே வந்து சவுத் இண்டியன் ஹோட்டல் இருந்தது. மலையாளிஸோட கேரளைட் ஃபுட் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நைட் அப்படியே சின்ன ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால், நம்ம நின்று ஏதாவது ஒரு பில்டிங்கை இப்படி பார்க்குறோன்னா எல்லாமே நம்ம கழுத்தை வந்து நிமித்தி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எதுவுமே ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற மாதிரியும் ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவ்வளோ பெருசு பெருசாக பயங்கரமாக ஃபுல்லாக ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸ் தான். நம்மளுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. இது வந்து புதுசாக இருக்கும் நம்மளுக்கு இல்லையா. நம்ம இந்த மாதிரி இந்தியாவில் இருந்துட்டு, லைக் இந்தியாவில் நார்மலாக இந்த மாதிரி ஸ்கை ஸ்க்ரேப்பர்ஸ் இவ்வளோ இருக்கிற இடத்துல நம்ம இருந்தது இல்லை இல்லையா. ஸோ அப்படி போகும்போது நம்மளுக்கு அது ரொம்ப பயங்கரமாக ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ எங்கள் ரூம் பக்கத்துலேயே தான் லூலு மால் இருந்தது. அப்படியே அங்கே போயிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் டெசர்ட் சஃபாரி கிளம்பலான்னு சொல்லி டெசர்ட் சஃபாரி போனோம். எங்கள் ரூம்லேருந்து பார்த்தா WTC தெரியும். ஸோ அதுதான் என் பையன் காமிச்சிட்டு இருந்தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டெசர்ட் சஃபாரி போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணோங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.